Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம MS வேர்டில் புக்மார்க் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி புக்மார்க்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய புக்கு படிச்சிட்ருக்கோம். ஒரு 400-500 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் படிச்சிட்ருக்கோம். அதில் ஒரு 60-70 பக்கம் தாண்டி இருப்போம். ஓகேவா, 70வது பக்கத்தில் நம்ம படிச்சிட்ருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கவோ வேறு வேலையை பார்க்கவோ நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்டிமேட் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு பிட் பேப்பரோ இல்லைன்னா சில புத்தகங்களில் த்ரெட்டே வந்திருக்கோம். அந்த த்ரெட்டை கூட நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு போயிருப்போம். ஸோ இதுதான் புக்மார்க். இந்த புக்மார்க்கு குயிக்காக நம்ம எந்த பக்கத்தை விட்டோமோ அந்த பக்கத்துலேருந்து நம்ம திரும்ப நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் MS வேர்டுலேயும் நிறைய பேஜஸ் இருக்கும்போது புக்மார்க்கை யூஸ் பண்ணி குயிக்காக அந்த இடத்துக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். சரி, இப்போ புக்மார்க்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்க எப்படி MS வேர்டில் புக்மார்க்கு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், அதுக்கு ஒரு நிறைய பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு MS வேர்டு வேணும். நான் ஏற்கனவே உங்களுக்காக நான் டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஜை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி சும்மா கொஞ்சம் பேஜஸ் டைப் பண்ணி வச்சுருந்தேன். ரைட், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. எத்தனை பேஜ் இருக்குது? 11 பேஜ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு பேஜாக நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரோல் பட்டனை பிடிச்சி மூவ் பண்ணுறதோ ஃபைண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு அது போகிறதோ அப்படி தான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் புக்மார்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் we can travel from anywhere. ஓகேவா, எங்கேருந்து வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். சரி, ரைட். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டில் போயிட்டு புக்மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இந்த இடத்துல ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் பண்ணிவிடுவோம். ரைட், இப்போது அகைன் புக்மார்க்கை கிளிக் பண்ணிக்குவோம். நேமு, லொக்கேஷன் எப்படி சார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த புக்மார்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல செலக்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பேஜில் நேப்பியர் போன்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் யூ கோ டு இன்சர்ட் மெனு. இன்சர்ட் மெனுவில் புக்மார்க் இருக்கிற புக்மார்க்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்ஸில் வரும் அது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் கொடுத்துருவோம். நேப்பியர், நேப்பியர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் புக்மார்க் வேணும் இல்லையா, ஸோ பாஸ்கலைன், நேரடியாக பாஸ்கலைன் வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு பாஸ்கலைன் கொடுத்துருவோம். ஆட். தென் இந்த பேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் வீல் கிளிக் பண்ணுறோம். வீல் ஆட் பண்ணிக்கிறோம். அனலிட்டிக் என்ஜின், ஓகே. புக்மார்க் இது டிஃபால்ட்டாக லாஸ்ட்டில் இருக்கிறத பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வச்சு டெலீட் பண்ணுங்கள். அனலிட்டிக்கல் என்ஜின் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது எடுத்துக்கல. ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். இதுக்கு ஒரு பெட் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெட் நேம் கொடுக்கலாம், இல்லை அதே நேமையும் வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைசர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். ஓகேங்களா, ஆட்.
ஸோ மார்க் 1 அண்ட் தென் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதுக்கு ஜிசி அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஜிசி ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே ரைட். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் பேஜை வச்சுக்குவோம். இப்போது புக் மார்க்கு நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா அது அங்கேயே இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த அனலிட்டிக்கல் இதில் எது வேணுமோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு கொடுத்தோன்னா, இப்போ நேப்பியர் வேணும் அப்படின்னு சொன்னால் நேராக கோ டு நேப்பியர் போன்ஸ் வருது பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்தது வீல் வேணும் அப்படின்னு சொன்னால் வீல், சாரி பாஸ்கலினே செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு வீல், தென் ஜிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. அதனால் நம்ம வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் அது பண்ணிடுறேன். அனலைசருக்கு நேராக வந்து அனலைசர் போகுது. நேப்பியருக்கு நேப்பியர் போன்ஸ் வருது. பாஸ்கலைனுக்கு பாஸ்கலைன் வருது. கோ டு வீலுக்கு வரல இல்லையா? ஸோ அது வந்து தப்பாக பண்ணியிருக்கோம். அதனால் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுப்போம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அனலைசர், ஓகே ஆல்ரெடி இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை. கேன்சல் பண்ணிக்கலாம். ஜிசி ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஜிசி அப்படின்னு கொடுத்து ஆட் கொடுக்கணும். இப்போ இதை நம்ம கொடுத்துட்டோம். எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிளிக் பண்ணி பாருங்கள். கோ டு கொடுக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு கொடுத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் என்ஜின், அனலைசர், டிஃப்ரென்ஷியல் அனலைசர் வந்துடும். ஜிசினா எங்கே போகணும்? ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போகணும். இப்போதான் நேப்பியர் போன்ஸ், பாஸ்கலினுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நாம் புக் மார்க்கை க்ரியேட் பண்ணணும் எம்எஸ் வேர்டில். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.